ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புஜ்ஜி கிரியேட் சேனலில் ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் எல்லாருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ராகி மாவில் எப்படி களி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னால் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பர்த்டே விஷஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நாளைக்கு மே 9 அன்று என்னுடைய தோழிக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கே விஷ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டேட்டையும் சொல்லுங்கள். ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதா இருந்தால் மெயில் ஐடி தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ராகி மாவில் களி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அது 1 டம்ளர் அரிசி. இந்த அளவில் 4 சொம்பு அளவு நான் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் சூடு பண்ணணும்னு வச்சுருக்கோம். அப்புறம் ஊற வச்சிருந்தோடனே அந்த தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் ஒரு நொய் அரிசி மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்டே நொய் அரிசி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லாதனால அரிசி ஊற வச்சு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி சூடான பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது கட்டிக்கும். அதனால் சூடான பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நொய் அரிசி, அதை நம்ம இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா கட்டிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உப்பு உங்கள் தேவைக்கான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வந்துச்சு. இப்போ நம்ம மாவு போட போகிறோம். 4 பேருக்கு 4 உருண்டை வேணும் அப்படின்னா இந்த கப் அளவில் ஒரு 1.5 கப் அளவு நீங்கள் மாவு சேர்த்திங்கனாவே 4 உருண்டை வரும். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். இதுக்கு 4 சொம்பு அளவு, அந்த அளவு காமிச்சோன்னே அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா நம்ம மாவு நல்லா அப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா கிளறாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். வெந்து அந்த களி வாசனை வரும் பாருங்கள். அப்போ அது நம்ம வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கிளற போகிறோம். நீங்கள் மத்து வச்சும் கிளறலாம், இல்லைன்னா இந்த மாதிரி களிக்கோள்னு கூட இருக்குது. அந்த களிக்கோள் வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து நல்லா மசிய நல்லா கலக்கணும். இப்போ எப்படி கலக்குறாங்கன்னு பாருங்கள். இது அம்மா செஞ்சது தான். அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மசிய கலக்கணும். அந்த கட்டியே எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இதில் நல்லா களி கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அரிசி அந்த நொய் அரிசி போட்டோம் இல்லையா, அதில் மேலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுடு தண்ணி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நல்லா இப்படி நல்லா கலக்க நல்லா மசிய கலைஞ்சிடும். இப்போ பொங்கலுக்கு நல்லா நம்ம மசியும்ல, அந்த மாதிரி இதை நல்லா கலக்கிறதுக்கலாம். நல்லா கலந்துட்டு கையில் தண்ணி தொட்டு நம்ம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் அந்த மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இந்த களிப்பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சுட்டு நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா மசிச்சாச்சு. இப்போ எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு களி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு நம்ம தட்டில் போட்டுட்டு ஒரு கை அதை மேலே வச்சு நீங்கள் தட்டணும் அப்படின்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். இல்லை நீங்கள் இப்படி வச்சு தட்டில் ஆட்டினீங்கன்னாவே அந்த உருண்டை கரலகா வரும். அது எப்படி தட்டுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் இருங்க. பின்னால் நல்லாவே தெரியும். பாருங்கள், களி ரொம்ப சூப்பராக அழகாக எந்த இதுவும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் களி செய்கிறது. இதில் 4 உருண்டை செஞ்சோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டணும். கையில் பிடிச்சி நம்ம தட்டணும். தட்டில் தட்டினா அழகாக ரவுண்டாக வந்துடுங்க. இதுக்கு கருவாட்டு குழம்பு, அங்கே புளிக்குழம்பு, கீரை குழம்பு, உங்களுக்கு எந்த குழம்போ அந்த குழம்புல டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டே விஷஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.